நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இப்பொழுது புதன் தரும் பத்திரயோகம் பற்றி பார்க்கலாம். புதன் அறிவுக்கு அரசன், வித்தைகளின் தலைவன், எழுத்தை ஆளுபவன். பஞ்சமகா புருஷ யோகங்களை தரும் கிரகங்களில் சுக்கிரன் மட்டுமே அனைத்து லக்கணங்களுக்கும் யோகம் தருவார் என்பதையும், அதேபோல குரு, செவ்வாய், சனி ஆகியோரும் சரம், சிரம் ஆகிய 8 லக்கணங்களுக்கு மட்டுமே யோகம் தருவார்கள் என்பதையும் குறிப்பிட்டுள்ளோம். ஆனால் புதன் மட்டும் அரிதிலும் அரிதாக வெறும் 4 லக்கணங்களுக்கு மட்டுமே, அதாவது உபய லக்கணங்களுக்கு மட்டுமே பத்திரயோகத்தை அளிப்பார். இது ஒன்றே நவக்கிரகங்களில் இவரது பெருமையையும் மனித வாழ்வில் அறிவின் அத்தியாவசியத்தையும் காட்டும். படைப்பு கடமைக்காக அனைவருக்கும் காமம் தரப்படுகின்ற நிலையில், அறிவு மட்டும் பூர்வ ஜென்ம கர்ம வினையை பொறுத்து சிலருக்கு மட்டுமே தரப்படுகிறது. நம்மில் சிலர் மட்டுமே அறிவாளிகளாக இருப்பதன் காரணம் இதுவே. அறிவு ஓங்கியிருக்கும் நிலையில் அங்கே அற்ப சுகங்களுக்கு இடமில்லை என்பதை காட்டவே, அறிவுக்கு காரகனான புதன் உச்சம்பெறும் கன்னி ராசியில் சிற்றின்ப காரகன் சுக்கிரன் நீசமாகி வலு இழக்கிறார். புத்தி மழுங்கடைக்கப்பட்டு சிற்றின்ப சுகம் ஓங்கி நிற்கும் நிலையில் அறிவிற்கு அங்கே இடமில்லை, அங்கே அறிவு வேலை செய்யாது என்பதை குறிக்கவே, காலபுருஷனின் படுக்கரை எனப்படும் அயனசேன போக ஸ்தானமான மீனத்தில் போகக்காரகன் சுக்கிரன் உச்சமாகும் நிலையில் புத்திகாரகன் புதன் நீசமடைகிறார். இதுவே புதனின் உச்ச நீச தத்துவம். நவக்கிரகங்களில் தன் சொந்த வீட்டில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் என்ற 3 நிலைகளை ஒரு சேரப் பெறுவதும், நீசமடையும் பொழுது தன் சுயசாரத்தில் வலுப்பெறுவதும் புதன் ஒருவர் மட்டுமே. மற்ற 2 ஆதிபத்திய கிரகங்கள் அனைவரும் 2 இடங்களில் ஆட்சி, ஒரு இடத்தில் உச்சம் என 3 இடங்களில் பலம் பெறும் நிலையில் 2 இடங்களில் மட்டுமே புதன் வலுப்பெறுவதால் அவர் உபய லக்கணங்களுக்கு மட்டும் பத்திரயோகம் அளிக்கும் நிலைக்கு உள்ளாகிறார். புதன் ஒருவர் மட்டும் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் போதும். ஜாதகர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் தன் சொந்த அறிவால் தன் வாழ்க்கையை நன்கு அமைத்து கொண்டு முன்னேறுவார். புகழ்பெற்ற ஜோதிடர்கள் அனைவரும் புதனின் அருளை பெற்றவர்களே. புதன் கன்னியிலோ மிதுனத்திலோ மீனத்தில் நீசபங்கம் பெற்றோ பலமாக அமைந்த பலர் புகழ்பெற்ற ஜோதிடர்களாக இருக்கின்றார்கள். பெரிய வியாபாரிகள், மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற நடுவர்கள், நகைச்சுவை நடிகர்கள், அறிவுபூர்வமான விவாதம் செய்பவர்கள், கணக்குத் துறையினர் உள்ளிட்ட பலர் புதனால் உருவாக்கப்பட்டவர்கள்தான். சந்திரகேந்திரத்தில் நிற்கும் புதனுக்கு அதிக வலிமை உண்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனும் வலுப்பெற்று அவருக்கு கேந்திரத்தில் புதனும் வலுப்பெற்றால் அவருக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் வரும். அவர் ஜோதிடத் துறையில் இருக்க முடியும். சூரியனை விட்டு விலகி புதனால் அதிக தூரம் செல்ல முடியாது என்பதால் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை என்று மகாபுருஷர் காளிதாசர் கூறுகிறார். புதன் அஸ்தங்கம் அடையும் நிலையிலும் அவரது காரத்துவங்கள் பெரும்பாலும் பாதிப்பதில்லை. ஆயினும் ராகுவுடன் அவர் மிகவும் அருகில் நெருங்கும் சமயத்தில் அவர் வலிமை இழக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷத்தில் இவர் குருவுக்கும் அடுத்த நிலையில் தோஷத்தை ஏற்படுத்துவார்.
புதன் பத்திரயோகத்தை தரும் நிலையில் இருக்கும் பொழுது செவ்வாய் சனி ஆகியோருடன் இணைவதும் அவர்களின் பார்வையை பெறுவதும் யோகத்தை பங்கப்படுத்தும். அதேபோல என்னதான் குரு பார்க்க கோடி நன்மை என்றாலும் சில நிலைகளில் புதனை பார்ப்பது புதனின் தனித்துவத்தை பலவீனப்படுத்தும். சூரியன் உள்ளிட்ட யாருடனும் சேராத தனித்த புதன் ஒருவர் ஜாதகத்தில் வலுப்படும் நிலையில் அவர் குருவுக்கு நிகரான சுபர் என்று நான் சொல்லுவேன். அந்த நிலையில் மிகப்பெரிய யோகங்களை அவர் செய்வார். ஆனால் கேந்திராதிபதி தோஷம் பெறும் நிலையில் தனித்திருந்தால் ஜாதகரை பெரும் துன்பங்களுக்கு ஆளாக்குவார். மேலும் கன்னி ராசியில் அவர் வக்கரநிலை அடையாமல் இருப்பதும் மிக முக்கியம். உச்சத்தில் வக்கரம் பெறுவது நீசநிலை என்பதால் கன்னியில் வக்கரம் பெறும் புதனால் முழுமையான யோகத்தை தர இயலாது. வலுப்பற்ற புதன் தனது தசையில் கணிதம், திறமையான பேச்சு, வியாபாரம், உண்மை, மிகப்பெரிய புத்திசாலித்தனம், ஆராய்ச்சி, தாய்மாமன், ஜோதிடம், கல்வி, நேர்மையான தரகு, கவிதை, எழுத்து, புத்தகம், ஸ்டேஷனரி ஐட்டங்கள், பிரிண்டிங் பிரஷ், நல்ல ஆலோசனை சொல்லுதல், உள் அலங்காரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை, அஞ்சல், கணிப்பொறி, வானவியல், எந்த துறையிலும் நிபுணத்துவம், ஆடிட்டர், நகைச்சுவை நடிப்பு, விஞ்ஞானம், தர்க்கவாதம், நம்பிக்கையான உதவியாளர், தலைமை பதவி, சாதுரியம், சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கொள்ளுதல், பச்சை நிற பொருட்கள், சிற்பம், ஓவியம் உள்ளிட்ட நுண்கலைகள் ஆகியவற்றின் மூலம் நன்மைகளை செய்வார். இனி உபயலக்கணங்களுக்கு புதன் தரும் பத்திர யோக பலன்களை பார்ப்போம். முதலாவதாக மிதுனலக்கணத்திற்கு புதன் லக்னாதிபதியும் நாளக்கூடிய சுகாதிபதியும் ஆகும் நிலையில் லக்கணத்தில் இருந்தால் பத்திர யோகம் முழுமையாக கிடைக்கும். லக்கணத்தில் புதன் திக்பலமும் பெறுவார் என்பதால் இங்கு இருக்கும் புதனால் ஜாதகர் நல்ல உடலமைப்பு, கிரகிக்கும் திறன், நல்ல பேச்சு, ஆரோக்கியம், நேர்மையான குணங்கள், பிறவியிலேயே ஜீனியஸ்தனம், நீண்ட ஆயுள், கணிதத்திறன், நல்ல கல்வி, ஜோதிட ஆர்வம் ஆகியவற்றை பெற்றிருப்பார். இங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் மாமன் வழியில் வாழ்க்கை துணை அமையும் வாய்ப்பு இருக்கிறது. நல்ல நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் ஆகியோரும் புதனால் கிடைப்பார்கள். 4ஆம் இடமான கன்னியில் உச்சம் பெற்று தனித்திருந்தால் கேந்திராதிபத்திய தோஷத்தை வலுவாக செய்வார். பலன்கள் தலைகளாக இருக்கும். உபயலக்கணத்தவர்களுக்கு புதன் தனித்து கன்னியில் இருப்பது நன்மைகளை தராது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் வேறு பாவக்கிரகங்கள் ஏதேனும் அவரை பார்வையிட்டால் அவரது தோஷம் குறையும். சுக்கிரனுடன் இங்கு புதன் இணைவதும் நல்லதல்ல. ஒரு நீசனுடன் இணையும் உச்சக்கிரகம் நீசனை புனிதப்படுத்தி தனது வலுவை குறைத்து கொள்ளும். கேந்திராதிபத்திய தோஷமில்லாத புதன் இங்கிருந்து 10ஆம் இடமான மீனத்தை பார்ப்பார் என்பதால் தனது தசையில் தன் காரகத்துவங்கள் ஏதேனும் ஒன்றில் ஜாதகரை வழிநடத்தி வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார். கன்னி புதன் ஜாதகர் இருக்கும் துறையில் அவரை மிக பெரும் புத்திசாலியாக்கி நிபுணத்துவம் பெற வைப்பார். இந்த லக்கணத்தின் ஜீவனாதிபதி குரு புதனை விட வலிமை குறைந்து இருந்தால் கணிதம், நிர்வாகம், வியாபாரம் ஆகிய துறைகளில் ஜாதகர் இருப்பார். என்னுடைய அனுபவத்தில் புதன் வலுப்பற்ற மிதுனலக்கணக்காரர்கள் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு அதி புத்திசாலிகள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். புதனின் தசை நடைபெறும் பொழுது இவர்கள் பிரபலமாவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. அடுத்ததாக கன்னி லக்கணத்திற்கு புதன் லக்னாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி ஆவார். லக்கணத்தில் இவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் மற்றும் திக்பலம் ஆகிய 4 பெரும்பலங்களை அடைவார். இந்த 4 வகை பெரும்பலங்களை பெறும் ஒரே இடத்தில் பெறும் ஒரே கிரகம் புதன்தான். லக்கணத்தில் இருக்கும் புதன் நல்ல மனைவி, நண்பர்கள், பங்குதாரர்கள், சொகுசு வாழ்க்கை, அறிவால் பிழைக்கும் தன்மை, நீடித்த ஆயுள், ஆரோக்கியம் ஆகியவற்றை தருவார். கணிதம் மற்றும் புள்ளி விவரத்துறை,
ஜாதகருக்கு கை கொடுக்கும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, ஒழுக்கம், எதையும் சமாளிக்கும் திறமை, வாழ்க்கையில் வெற்றி, பெற்றோருக்கு நற்பெயர் ஆகியவற்றை லக்கண புதன் தருவார். 10ஆம் இடமான மிதுனத்தில் ஆட்சி பெற்று தனித்து இருக்கும் நிலையில் கேந்திராதிபதி தோஷத்தை செய்வார். அவரால் கிடைக்கப்பெறும் நன்மைகள் குறையும். பாவர்கள் பார்வை தொடர்பு இருப்பின் தோஷம் இருக்காது. இங்கிருக்கும் புதனால் ஜாதகர் சிறந்த வியாபாரியாக இருக்க முடியும். கோடிக்கணக்கில் பணம் புரளும் வியாபாரத்தை ஜாதகர் மிக எளிதாக செய்வார். சுலபமாக பணம் சம்பாதிப்பார். பிறருக்கு ஆலோசனை சொல்லி பணம் திரட்டும் நிறுவனங்களையும் மிதுன புதனால் நடத்த முடியும். புதனின் காரகத்துவங்களின் வழியாக பெரும் பொருள் சம்பாதிக்க முடியும். கணக்கு மற்றும் கணினித்துறையில் சாதிப்பார். ஜாதகருக்கு சிறந்த நிர்வாக ஆற்றல் இருக்கும். அவரின் சொல்லுக்கு மற்றவர்கள் மகுடிக்கு கட்டுண்ட நாகம்போல் கட்டுப்படுவார்கள். இங்கிருக்கும் புதனால் நல்ல வீடு, உயர்தர வாகனம், அளவற்ற தாய்வழி நன்மை, உயர்கல்வி ஆகியவையும் கிடைக்கும். சுக்கிரனுடன் புதன் இணைந்திருந்தால் பத்திர யோகம் இன்னும் வலுவாகும். தர்ம கர்மாதி யோகமும் பத்திர யோகமும் இணைந்து செயல்படும். அடுத்ததாக தனுசு லக்கணத்திற்கு புதன் 7, 10 குடையவன் ஆவார். இதில் 7ஆம் இடம் இந்த லக்கணத்திற்கு பாதகஸ்தானம் ஆவார். இவர் லக்கணத்திற்கு பாதகாதிபதியும் ஆவார். 7ஆம் இடமான மிதுனத்தில் புதன் எவர் தொடருமின்றி தனித்திருந்தால் பத்திர யோகமும் தந்து தனது தசையில் மனவாழ்வில் பாதகத்தையும் செய்வார். எனவே இங்கு புதன் தனித்திருப்பது சரியான நிலை அல்ல. மற்ற கிரகங்களுடன் சேர்ந்திருப்பதோ லக்கண சுவர்களின் பார்வையில் இருப்பதோ நல்லது. புதன் ஜீவனாதிபதியாகி தனது 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமான 7ஆம் கேந்திரத்தில் மிதுனத்தில் இருக்கும் நிலையில் தொழில் வகையில் நிறைவை தந்து நல்ல லாபங்களையும் சொகுசு வாழ்க்கையையும் அளித்து தனது தசையில் மன வாழ்க்கையை கெடுப்பார். 10ஆம் இடமான கன்னியில் அவர் தனித்திருப்பது கேந்திராதிபத்திய தோஷத்தை தரும். ஆனால் புதன் இங்கு சூரியனுடன் இறந்திருந்தால் தர்ம கர்மாதி யோகத்துடன் பத்திர யோகத்தையும் செய்வார். இங்கிருக்கும் புதன் ஜாதகரை ஸ்டேஷனரி, கணக்கு, அச்சுத் தொழில், எழுத்து, வியாபாரம், பத்திரிகை, கணினி போன்ற துறைகளில் வழிநடத்தி தனது தசையில் பணக்காரராக்குவார். என்னதான் யோகம் செய்தாலும் லக்னாதிபதி குருவுக்கு புதன் பகை எனும் நிலையில் யோகத்தில் சில நெருடர்கள் இருக்கவே செய்யும். அடுத்ததாக மீன லக்கணத்திற்கு புதன் 4, 7 கூடிய சுக களத்திர ஸ்தானாதிபதி ஆவார். அவர் 4ஆம் இடமான மிதுனத்தில் ஆட்சி பெறும் நிலையில் நல்ல கல்வி, தயார் வழி நன்மை, வீடு, வாகனம், நிர்வாக பதவி, அறிவால் பிழைக்கும் தன்மை, புத்திசாலியாக போற்றப்படுதல் போன்ற தன் காரகத்துவங்கள் ஏதேனும் ஒன்றில் ஜாதகரை வழிநடத்தி செல்வம் தருவார். ஆயினும் இங்கு அவர் தனித்து இருப்பது கேந்திராதிபத்திய தோஷத்தை தரும். லக்கண சுபர்கள் தொடர்பு பெறுவது நல்லது. 4ஆம் இடத்திலிருந்து புதன் 10ஆம் இடத்தை பார்க்கும் நிலையில் ஈவனஸ்தானம் குருவின் வீடு என்பதால் சொல்லிக் கொடுக்கும் துறைகளிலும் கல்வி, ஞான அமைப்பு போன்ற குரு மற்றும் புதனின் காரகத்துவங்களிலும் ஜாதகரின் ஜீவனம் அமையும். 7ஆம் இடமான கன்னி பாதகஸ்தானம் என்பதால் இந்த லக்கணத்திற்கு புதன் பாதகாதிபதியும் ஆவார். இந்த இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என அதிக வலுப்பெறும் நிலையில் பாதகாதிபதி வலுப்பெற்று தசை நடத்துவது பத்திரயோகம் தந்தாலும் கூடவே பாதகத்தையும் தரும். எனவே இங்கு புதன் தனித்திருப்பது நல்லதல்ல. அனைத்து நன்மைகளையும் செய்யும் புதன் கூடவே பாதகத்தையும் செய்வார். புதன் திசை புத்திகளில் மனவாழ்வில் நெருடர்களும் இழப்பும் இருக்கும். அறிவு கிரகம் வலுப்பெற்று லக்கணத்தை பார்க்கும் நிலையில் ஜாதகர் புத்திசாலியாக எதையும் சுலபமாக கிரகித்து கொள்ளுவராக, நல்ல கல்வி அறிவு கொண்டவராக இருப்பார். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.